அதாவது இந்த கொஸ்டின் கேட்டோன்னே நம்ம கரெக்டான ஆன்சர் தான் சொல்லுவோன்ற மாதிரி கேள்விகள். ஆனா இதுக்கு நீங்க வந்து தப்பான ஆன்சர் சொல்லணும். செருப்பு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? செருப்பு அடிக்க யூஸ் பண்ணுவோம். அது கரெக்டான பதில். தப்பு. ஓகே, நாங்க கவுண்ட் பண்ணிட்டே இருக்கோம். 2 கரெக்டான ரெண்டு பதில் இல்ல. சொல்லிட்டீங்க. ஆமா, செருப்பு அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். செருப்பு நீ அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா அதுக்கு மற்றவங்கலாம் காலில், நீ வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாத்தையும் அடிச்சுட்டே போவ. நாங்கள்லாம் காலில் தான் போடுவோம். A few moments later. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. உன் படத்துக்கே கேள்வி கேட்டா நீ கிளம்பிடுவியே, உங்ககிட்ட இருந்தே ஓரமா போய் நின்றுக்கிறியே, அப்புறம் ஒன்றுமே கேள்வி கேட்குறாங்களா? ஆமா, ரொம்ப வச்சு இன்னும் விட மாட்டுறாங்க. இதுக்கு என்ன தப்பான? ஆமா, நம்ம வந்து தப்பான காலையில பொங்கல்னு கரெக்டா சொல்லக்கூடாதான். தப்பு தப்பா சொல்லணும், தப்பு தப்பா பேசணும். நீ வந்து பாசிட்டிவா பேசக்கூடாது. சரி, அவர்கிட்ட வந்து உங்களை பத்தி கேள்விப்பட்ட ஏதாவது வதந்தி ஏதாவது என்னை பத்தி கேள்விப்பட்ட வதந்தி ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. என்னையே விட்டு கேட்டு யாரையோ நீ கோவப்பட்டு செட்டில் அடிச்சுட்டாங்க. இதை விட பெரிய வதந்தி எதுவுமே இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னாங்க. வதந்தி அவன் லவ் பண்ண மாட்டான். Title sponsors: Max Gold. Cash for gold? Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Present Sasikumar's Fans Festival, supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பெக்யூரா அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின் நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். சத்யா, உங்கள் சத்யாவில் இப்போது ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை. ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி, வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ். இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆப்வியஸான கொஸ்டின் சார். அதாவது இந்த கொஸ்டின் கேட்டோன்னே நம்ம கரெக்டான ஆன்சர் தான் சொல்லுவோன்ற மாதிரி கேள்விகள். ஆனால் இதுக்கு நீங்கள் வந்து தப்பான ஆன்சர் சொல்லணும். இதுக்கு ஒரு வேளை நீங்கள் கரெக்டான ஆன்சர் டக்குன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு டேரோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நாங்கள் பண்ண வைப்போம் சார். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட். அதாவது ரேபிட் ஃபயராக போனோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன வைப்போம்? யோசிச்சுட்டு முதல் அது கரெக்டாக நம்ம யோசிச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே யானையை வைப்போம். ஓகே, அப்படியா? அப்படி ஓகேவா? நீங்க வந்து சினிமா அந்த லெவலுக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்க. கரெக்டா? ஓகே. ஸ்கை என்ன கலர்ல இருக்கும்? ஸ்கை வந்து கருப்பு. இயர்ஃபோன்ஸ்லாம் எங்க போடுவோம்? இயர்ஃபோன்ஸ் எங்க போடுவோம்? கால்ல. குக் பண்ண என்ன தேவை? குக் பண்ண மண்ணு தேவை. சார், நீங்க ரொம்ப யோசிச்சு பொறுமையா சொல்றீங்க சார். நான் மெல்ல தான் பேசுவேன், அதுக்கு என்னோட ஸ்டைல தான் பேசுவேன். சார், நீங்க படபடன்னு பேசுவீங்க, இப்பதானே சார் சொல்றீங்க. மண்ணு தேவை. செருப்பு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? செருப்பு அடிக்க யூஸ் பண்ணுவோம். அது கரெக்டான பதில். தப்பு. காலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இது கரெக்டான பதில். இல்ல சான்ஸ் இல்ல. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிடுவோம்? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பிரியாணி சாப்பிடுவேன். நானும் பிரியாணி சாப்பிடுவேன். கரெக்டான பதில். இல்லையே பதில். ரெண்டு தொடர்ந்து கரெக்டான பதில். வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல யாரும் வைக்கவே மாட்டாங்க முதல். சார், சில வந்து பாத்திருக்கீங்களா, புளியந்தோப்பு பிரியாணி எல்லாம் காலையில கிடைக்கும். 3 AM பிரியாணி எல்லாம் விடிய காலையில தான் கிடைக்கும். அடுத்து சென்னையில அப்படிதான் சார். கிடையாது. அடுத்து சார், இது கரெக்டானது சார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரியாணி எவனுமே வைக்க மாட்டான். ஓகே, நாங்க கவுண்ட் பண்ணிட்டே இருக்கோம். 2 கரெக்டான ரெண்டு இல்ல. ஆமா, செருப்பு அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். செருப்பு நீ அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா அதுக்கு மற்றவங்கலாம் காலில், நீ வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாத்தையும் அடிச்சுட்டே போவ. நாங்கள்லாம் காலில் தான் போடுவோம். நீ பண்ணுறதெல்லாம் யோசிக்கிற. நீ உங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு பிரியாணி சாப்பிடுவேன்னா, யாராவது பிரியாணி சாப்பிடுவீங்களாப்பா தம்பிகளா? காலையில் சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்கள். இல்லை, செருப்பு நீ காலுக்கு போடுவே, இல்லை வர்றவன்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்பே அட்டம். நீ காலையில் டெய்லி எழுந்திரிச்சு பண்ணுறது டப்புன்னு அடிச்சுட்டு வர்றதெல்லாம் சொல்லக்கூடாதுன்றீங்க. ஓகே சரி, இது வந்துட்டு கரெக்டாகவே பதில் சொல்லிடுங்க. அவங்க ஃபேன்ஸ்லாம் இங்கே வந்திருக்கிறதுனால ஒரு மதுரைக்காரர் என்ன காலங்கத்தால காலை உணவு சாப்பிடுவீங்கன்னு ஆசைப்படுவாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால சொல்லிடுங்க. மதுரையில் எப்போதுமே காலையில் பொங்கல் வடை தான் ஃபேமஸ். ஆ, காலையில் நீங்கள் அதுதான் சாப்பிடுவீங்க. நான் அது சாப்பிடுவோம். நம்ம இட்லி தோசை சாப்பிடுவோம். பட் ஃபேமஸ் பொங்கல் வடை வந்து நாங்கள் வந்து இந்த குடல் குழம்பு அதெல்லாம் தானே கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் ஒரே சைவமாக சொல்கிறீங்க. காலையில் அதை தானே சாப்பிடுவாங்க. அது வந்து இன்னொரு கடை இருக்குது, அம்சவலி, அதெல்லாம் இருக்குது. அது வந்து குடல் குழம்பு, ஈரல் எப்படி சாப்பிடுவோம். நான் ரொம்ப ஃபுட்டியெல்லாம் கிடையாது, ரொம்ப சாப்பிடுவோம். அதெல்லாம் சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஸ்பாட் ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னோட வீடு தான், ஃப்ளாட்டு தான். நீங்கள் திடீர்னு ஒரு நிமிஷம் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிட்டோம் நாங்கள். என்னோட ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இல்லை, எல்லா இடத்துலையும் நல்லா இருந்துச்சுன்னா வண்டி கடையில் கூட நேற்று சாப்பிட்டேன். டீனரில் ஒரு வண்டி கடை இருக்கும், அங்கே போய் சாப்பிடுவேன்.
அண்ணா நகரில் ஒரு வண்டி கடையில் புரோட்டா அதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னாங்க. அது போய் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அது போய் சாப்பிடுவேன். அது ரொம்ப சாப்பிடக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அங்கே போய் வண்டி கடையில் சாப்பிடுவோம். வண்டி கடையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விருப்பம். இப்போ ஆனா ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த சுகர் கட்டு, நோ கார்ப்ஸு, நோ ஒயிட்ஸு, அரிசியே சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? உங்களுக்கு எதுவும் தனி டயட்டீஷியன்லாம் வச்சிருக்கீங்களா? அரிசியெல்லாம் சாப்பிடணும். நம்மளுடைய ஃபுட் எதுவோ அதை தான் நம்ம சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு என்ன செட் ஆகுமோ அதை தான் சாப்பிடணும். ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட்றதில்ல, கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். பட் ரைஸ் இதெல்லாம் நான் அது சாப்பிடுவேன். அது கார்போ இல்லை, அது இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, திறந்தா நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன தான் சாப்பிட்றது? யாருக்கும் விளக்கமே இல்லை. அப்போ என்ன சாப்பிடணும்? என்னுடைய இதுக்கு என்ன சாப்பிடணும்? ப்ரெட்டும் பண்ணுன்னு சாப்பிடணும். அது ஃபாரினர் சாப்பிட்றது. ஓட்ஸ் இதெல்லாம் அதுவும் ஃபாரினர் சாப்பிடணும். நம்ம ஊருக்கு என்ன சாப்பிடணும்? அது சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதான்னு சொல்லுவாங்க. எதை சாப்பிடுன்னு சொல்கிறதே இல்லை. அதான். அப்படி சூப்பர். ஸோ டக்குன்னு திரும்பியும் ரேபிட் ஃபயர் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். டிவியை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டிவி பார்க்காம இருக்கிறதுக்கு. கார்ல எத்தனை வீல் இருக்கு? காரில் 10 வீல் இருக்கு. உடனே லாரி நான் ஓட்டுறேன்னு சொல்லக்கூடாது. கார் தான் கேட்டேன். டாக்டர் கிட்ட எதுக்கு போவோம்? டாக்டர்கிட்ட பசிச்சா போவோம். வாட்ச்ல என்ன காட்டும்? வாட்சில் என்ன காட்டும்? டாட்டா காட்டும். நான் ஜெயிச்சிட்டேன். நீங்கள் தான். ட்ரெயின் எங்க ஓடும்? ட்ரெயின் எங்க ஓடும்? ட்ரெயின் கடலில் ஓடும். சரி, ஏதாவது ஒன்னாவது தப்பா சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன பண்ணணும்? என்ன எழுதி வச்சிருக்கேன்? நான் என்ன பண்ணணும்? அதுவா நானா ஒரு விட்டேன். பிராங்க் கால் ஒன்று பண்ணோம் சார். யாரை பண்ணணும்? சமுத்திரக்கனி சாருக்கு ஒரே ஒரு பிராங்க் கால். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். என்ன பிராங்க் பண்ணாங்க சொல்லுங்க. ப்ரொமோஷன் இன்டர்வியூல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. படத்தை தவிர எல்லாமே கேள்வி கேட்குறாங்க, தேவையில்லாம கண்டென்ட் எடுக்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது லீகலா ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ரொம்ப காரசாரமா. சகோ, இந்த இதுக்கு வந்தேன். இந்த ப்ரமோஷனுக்கு, வதந்தி 2 ப்ரமோஷனுக்கு வந்தேன். சரி, அதை உங்களை ப்ராங்க் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம அந்த ப்ராங்க் பண்ணுற மாதிரி நடிப்போமா? அவன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு போட்டோம். அதான் சொன்னேன், நான் ஏற்கனவே அவரை ப்ராங்க் பண்ணிட்டோம். மறுபடியும் அடித்தனா அவர் கண்டுபிடிச்சிருவார். அப்புறம் இன்னொன்று, நாங்கள் சொல்லிட்டு தான் எதையுமே செய்வோம், சொல்லாமல் செய்கிறதில்ல. அதான் நட்பு. நீ ப்ராங்க் இல்லை இல்லை, இது நிஜம். அதனால் ப்ராங்க் பண்ண சொல்லுவோம். இல்லை, நான் எதுக்கு அடிச்சேன்னா, என்ன பிராங்க்? ஏதாவது நீங்கள் அப்படி ஷாக்கிங்காக என்னங்க ப்ராங்க், அதை நீயே சொல்லிடு. எல்லாம் சிரிக்கிறாயே. என்ன சார் இப்படி பண்றீங்களே சார்? என்ன இப்படி பண்ணுறது? இல்லை, ரொம்ப ஓவராக கேள்வி கேட்குறாங்க, முடிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவோம்? அதை வேமா முடிச்சு விட சொல்லு. ஏப்பா கேள்வியா கேக்குறீங்க? ரொம்ப ஓவராக கேள்வி கேட்குறாங்க, வேமா முடிக்க படத்துக்கே கேள்வி கேட்டா கிளம்பிடுவானப்பா. ஏதோ சகம், உன் படத்துக்கே கேள்வி கேட்டா நீ கிளம்பிடுவியே, உங்ககிட்ட இருந்தே ஓரமா போய் நின்றுக்கிருவியே, அப்புறம் ஒன்னுமே கேள்வி கேட்குறாங்களா? ஆமாம், ரொம்ப வச்சு இன்னும் விட மாட்டுறாங்க. இதுக்கு என்ன? இவனும் படம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான் அவங்களுக்கு. அப்படின்னு அட்டையா ஒரு அட்டையா கொடுக்குறாங்க. யாரு சம்மந்தப்பட்டவங்கிட்ட கொடு. ஆமாம், சொல்லுமா, பேர் சொல்லுமா. உன் பேர் என்ன? ஹர்ஷா. ஹர்ஷா. ஹர்ஷா, சொல்லு. என்ன கேள்வி? என்ன கேள்வி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். அவனை கொஞ்சம் ரிலாக்ஸா விடுங்க. சொல்லு, என்ன கேள்வி? சார் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி நாங்கள் ஒரு ரவுண்டு வச்சோம் சார். அதில் வந்துட்டு சார் வந்துட்டு சொல்கிறாரு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னா பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு சார். நிறைய பேர் இப்போ சாப்பிட்டுட்டு தானே சார் இருக்காங்க. தோசை சாப்பிடுவாரு. நீ எங்கிட்ட எல்லாம் கேட்டிருக்கா? தோசை சாப்பிடுவாரு சார். அது ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி ரவுண்டு சார். தப்பான ஆன்சர் சொல்லணுமா? நம்மளை குழப்புறாங்களாம். தப்பான. ஆமாம், நம்ம தப்பான காலையில் பொங்கல்னு கரெக்டாக சொல்லக்கூடாதான், தப்பா சொல்லணும், தப்பா பேசணும். நீ பாசிட்டிவா பேசக்கூடாது, நெகட்டிவாவே பேசணும், தப்பா தான் பேசணும். ஆமா, நீ ஆமா ரைட்டா பேசக்கூடாதான், தப்பாவே பேசணுமா? அதுதான் நமக்கெல்லாம் என்ன. ஏப்பா ப்ராஜெக்ட் பேரே வதந்தி தானப்பா, வதந்தி பேசிடுவோம்ப்பா.
ஆமா வதந்தியாவே பேச வேண்டியதானே. ஆமா அதுவும் பேசி வந்தாச்சு, வதந்தியும் காமிச்சிட்டாங்க. சரி, அவர்கிட்ட வந்து உங்களை பத்தி கேள்விப்பட்ட ஏதாவது வதந்தி ஏதாவது சொல்ல என்னை பத்தி கேள்விப்பட்ட வதந்தி ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க, என்னையே விட்டு கேட்க சொல்றாங்க. ம். அவரை பத்தி கேள்விப்பட்ட வதந்தியா? ம். யாரையோ நீ கோவப்பட்டு செட்ல அடிச்சு விட்டனாங்க, இதை விட பெரிய வதந்தி எதுவுமே இல்ல ஆ அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, இதான் வதந்தி. அப்புறம் ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னாங்க. வதந்தி அவன் லவ் பண்ண மாட்டான், அதான்ப்பா அவனதான்ப்பா பிள்ளைங்க லவ் பண்ணுவான், அவன் யாரையும் லவ் பண்ண மாட்டான்ப்பா அப்படின்னு சொன்னேன். இது ஒரு வதந்தி. இதுவும் வதந்தி தான். ஓகே சார். போதுமா? ஓகே சார். ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அந்த பிள்ளை. இப்போதாண்டா அவங்க நெகட்டிவாக ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் உட்கார வச்சு இவரை கேட்டால் ரொம்ப இதாகவே சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சு இது பண்ணிட்டாங்க. செருப்பு எதுக்கு போடுவீங்கன்னு கேட்டாங்க, அதை தப்பாக சொல்லணும். நான் சொன்னேன் அடிக்க அப்படின்னு சொல்கிறேன். அடிக்கன்றது கரெக்டு, செருப்பு காலில் தானேப்பா மாட்டுவாங்க. நான் தப்பாக தான் சொன்னேன். இல்லை இது காலையில் எந்திரிச்சோன்னே அப்போ அடிச்சுட்டே வரும் போலுக்கு எல்லாத்தையும் தப்புன்ட்டு. அப்போ தப்பாக சொல்லணுமா அதுவும்? ம் ஓகே சார், ரொம்ப ஓகே சார். நீங்கள் ஓகே பாருங்கள், அவர் ஹைதராபாத்தில் இருக்காரு, அவர் ஷூட்டிங்கை பாருங்கள். ఏంట్రా థ్యాంక్ యూ సముద్రకని సార్. థ్యాంక్ యూ. చాలా బాగా చూడు, పని చూడు. బాయ్. చాలా బాగుంది, చాలా బాగుంది. ఓకే సార్, థ్యాంక్ యూ. తెలుగు. Okay. Title sponsors: Max Gold, Cash for Gold. Call 04445454545. GD Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Present Sasikumar's Fans Festival, supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பெக்யூரா அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின் நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். சத்யா, உங்கள் சத்யாவில் இப்போது ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை. ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி, வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ்.